கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. என்னையா சிறந்தது? என்னையா சிறந்தது தமிழ்நாடு? என்ன கல்வியில சிறந்து போச்சு தமிழ்நாடு? கல்வித்துறை மிக மோசமான துறையா இருக்குது. என்கிட்ட ஒரு விவாதம் பண்ணுங்க, மேடையை போடுங்க, நான் வரேன். இந்த மாவட்டத்தில் கல்வி அமைச்சர் இருக்கிறாரு. என்ன கல்வியில சிறந்தது? இவங்க மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்களாம். இது என்ன புதிய திட்டமா? இதுக்கு ஒரு விழா? இருக்கிறதுல மிக மோசமான கல்வித்துறை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுக்கு என்னால புள்ளி விவரங்களோட சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. பள்ளி கல்வி எடுத்துக்கங்க. பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. அதாவது தொடக்க பள்ளியில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர். 1ஆவதுக்கு ஒரு ஆசிரியர், ஒரே ஆசிரியர் தான் 1ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 2ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 3ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 4ஆவது 5ஆவது. இப்படி 4000 அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. இதை விட ஒரு மோசமான மாநிலம் எங்கேயாவது இருக்குமா? ஒரு வாத்தியார் 5 வகுப்புகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? இதை விட மோசம். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் 1,00,000 வகுப்பறையில் ஒரு வாத்தியார் கூட கிடையாது, ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. 1,00,000 வகுப்பறைகள் கிளாஸ்ல, 1,00,000 கிளாஸ்ல ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. இதுதான் லட்சணம், கேடுகட்ட லட்சணம் திமுக ஆட்சியில் நடக்குது. அதாவது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதுல 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு தெரியுமா இருக்கு? வெறும் 12,500. ஆனால் அதுல 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. எப்படி இருக்கணும் தமிழ்நாடு? இவங்க ஆட்சியில 1967 ஆட்சி வர்றப்போ தமிழ்நாட்டில் 99.9% மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க. 99.9% of the students of Tamil Nadu were studying in government schools. எப்போ? 1967 ஆட்சிக்கு வரப்போ. ஆனா இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள்ல வெறும் 52 லட்சம் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. ஆனா சாதாரண 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ இது என்ன கல்வித்துறை? என்ன கல்வித்துறை? இதுல கேடு கட்ட தனமா நடந்துட்டு இருக்குது. இது யாரையா ஏமாத்துறீங்க? இதுல ஒரு தேர்தல் வாக்குறுதி வேற. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வித்துறைக்கு 3 மடங்கு அதிக நிதியை ஒதுக்குவோம். ஒதுக்குனீங்களாயா? இந்த கேள்வி வேற யாரும் கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். இந்த அன்புமணியை தவிர வேற யாருக்கும் இந்த கேள்வி கேட்க கூட தெரியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.